கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும், ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக. அதுக்கு தான் சத் சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். உங்கள் பதில் ஐயா. ஓ, யார் குற்றச்சாட்டு சொன்னாங்க? குற்றச்சாட்டா இது உங்களுக்கு? கேட்ட கேள்வி என்ன தெரியுமா, உங்களுக்கு நிறைய பெண்களோட தொடர்பு இருக்குதுன்றாங்களே. ஆமா, உங்க மச்சமா எங்க எனக்கு நிறைய தொடர்பு இருக்குது காரணம் மச்சன்ட்டாரு ஒருத்தர். எங்கங்க மச்சான் 21வது விரல் ஏறிட்டான். ஒரு போன் பண்றான் ஒருத்தன், ஒரு எளிய மனிதன் போன் பண்றான். நீங்கள் அழைக்கும் நபர் வேறு ஒருவருடன் தொடர்பில் இருக்கிறார். ஃபோன் பண்ண உடனே நம்பர் கஷ்டப்பட்டு ஃபோன் பண்ண உடனே அங்கே அந்த ஒரு லேடி வாய்ஸ் வருது. என்னான்ட்டு, நீங்கள் அழைக்கும் நபர் காலிங் பர்சன் என்ன பண்ணுறாரு, கான்டாக்டில் இருக்கிறாரு, தொடர்பில் இருக்கிறாரு, தூக்கு போட்டு சேர்த்துட்டான். ஏன் அவ்வளோ தூரம் வேற யாரும் கூட தொடர்பில் இருக்கிறாங்கல்ல, அவனுக்கு என்ன ஆயிடுச்சே? அந்த நேரம் பார்த்து ஒருத்தன் டைரக்டர் படம் எடுத்துட்டான். உச்சி வகுந்து எடுத்து பிச்சி பூ வச்ச கீழி என்ன சொல்லிட்டு உள்ளே போயிட்டான். கற்றுக் கொடுத்துக்கிறானுங்க. யாருன்னா யாராக்குன்னா தொடர்பில் இருந்தா நம்மன்னா என்ன தற்கொலை பண்ணினே செத்துடணும். மானக்கேடு இல்லை இது. இப்போ என்ன வர ஒரு கேள்வி, உன்னை கூட பல பெண்கள் தொடர்பில் இருக்கிறாங்க, யாருன்னா பல ஆண்கள் தொடர்பில் இருக்கிறாங்கன்னு கேட்பானுங்க. உனக்கு ஏன்டா பல ஆண்கள் தொடர்பில் இருக்கிறாங்கன்னு கேட்பாங்க. அதையும் கேட்பானுங்க ஒரு காலத்தில். அதான் நடந்துனுக்குது. பெண்கள் கூட பரவாயில்ல, கொஞ்சம் தொடர்பில் இருந்தால் ஒன்றும் பெரிய டிஸ்டர்பன்ஸ் இல்லை. ஆண்களோட தொடர்பு இருந்தால் இன்னும் பெரிய அநியாயம். அந்த படத்தெல்லாம் பார்க்கல போல. இந்த குற்றச்சாட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனுஷனை எங்கே இருந்து நிறுத்த வைப்பாங்கன்னா அந்த காமம் சார்ந்த இடத்துல இருந்து வந்து குற்றச்சாட்டு செய்வான். ஒரு மனுஷன் மேலே வந்து அவனை அசிங்கமானவன்னு சொல்லணும் அப்படின்னு சொன்னால் அவனுடைய காமம் சார்ந்த ஒழுக்கம் சரியில்லை அப்படின்னு சொல்லி அவனை அசிங்கப்படுத்தணும். அப்படிதான் எல்லாம் பாத்ரூமில் போய் பலான வேலைலாம் பண்ணிட்டு வந்துடுவானுங்க. ஆனால் அசிங்கப்படுத்தும் போது என்ன சொல்லுவாங்க, நீங்கள் பாத்ரூம் போய் எதனா பண்ணலாம், ஆனால் இன்னொரு பொம்பளை கூட போய் நீங்கள் சந்தோஷமாக இருக்கக்கூடாது. தொடர்பில் இருக்கிறீங்கல்ல, தொடர்பில் இருக்கிறது பெரிய விஷயம். எல்லாரும் கூட தொடர்பில் இருக்க முடியும்னு நினைக்கிறீங்க? சாத்தியமே இல்லை. பக்கம் ஆம்பளி தான் தெரியும், கொஞ்சம் உசுங்களுக்கு அது தெரியாது. எல்லா கூட தொடர்பில் இருக்க முடியும் பொழுதுன்னு நினச்சிப்பான். கொஞ்சம் வேலைகளை செஞ்சு பார்த்து வந்தா என்ன தெரியும், எல்லாரும் கூட தொடர்பில் இருக்க. இன்னும் மச்சம் இருந்தாலும் தொடர்பில் இருக்க முடியாது ராஜா. தொடர்பில் இருக்கிறதுக்கு கரண்ட் வேலை செய்யணும், பிசிக்கல் ஃபிட்னஸ்ஸு இருக்கணும். நான் ஒரு அம்மா மூலயமா தானே பிறந்தேன். நான் தொடர்பில் யாரை கூட இருந்தேன், ஒரு 9 மாதம் தொடர்பில் யாரை கூட இருந்தேன். நான் அப்பா கூட இல்லை. நான் அந்த சும்மா வேலையை முடிச்சுட்டு போயிட்டான். எவ்வளோ நேரம்னே தெரியாது. அது 5 நிமிஷமா இருக்கலாம், 3 நிமிஷமா இருக்கலாம், 6 நிமிஷமா இருக்கலாம். சும்மா தெளிச்சு கூட போயிருக்கலாம். விஸ்வாமித்திர அப்படித்தான் குளிச்சுட்டு வந்துடுறாரு, அந்த அக்கா எடுத்து தடவினுக்கிறாங்க. இப்போ யார் தொடர்பில் நான் இருந்தேன்? அம்மா தொடர்பில் தான் நான் இருந்தேன். பல பெண்கள்லாம் கிடையாது. நான் தொடர்புலேயே எங்கேருந்து தான் வந்தேன். சரி, வெளியே வந்தேன், விட்டுட்டு போச்சு நானா கிடையாது. திரும்ப அவன் மார்பகத்தை தான் தேடி என்ன பண்ணேன், நான் போனேன். 9 மாதம் முதல்ல அங்கே இருந்தேன். யார் கூட தான் இருந்தேன்? பொம்பளை கூட தான் இருந்தேன். அம்மாலாம் இல்லை, பொம்பளை. நீ அம்மானு பேர் வச்சுங்கிற, லேடி தானே அவ. ஃபீமேல், நான் மேல். அவ யாரு? ஃபீமேல். ஒரு பொம்பளை கூட தான் நான் தொடர்பில் இருந்தேன் 9 மாதம் உள்ள. வெளியே வந்துட்டு விட்டேன் அவளை, ஓடவே இல்லை. திரும்ப போய் தேடி அழுது புரண்டு எடுத்து வளர்ந்த பேர் கூட இடுப்பில் இன்னும் நான் பண்ண முடியுமோ அவ்வளவும் பண்ணிங்க. அந்த அவ்வளோ கூட ஒருத்தன் பிறந்த இடம் நோக்குது, பேதை நெஞ்சம் கறந்த இடம் நோக்குது, கண் என்னென்னமோ சொல்லுங்கிறான். பெண்களோடு தொடர்பு இல்லாமல் யாரால் இருக்க முடியும்? பைத்தியம். எவனோ ஒருத்தன் சாமியார் பொம்பளையெல்லாம் விட்டு ஓட்டான்னா அவன் பிரச்சனை. இது அவன் பிரச்சனை. அப்போ எப்படி நான் பெண்களோட தொடர்பில் எல்லாமே இருக்க முடியும்? என்னால் ஆண்களோட தொடர்பு தான் அவங்களுக்கு பிரச்சனை இல்லை போல. பெண்களோட தான் தொடர்பு இருக்கக்கூடாது. ஆனால் நானும் என்ன தான் பண்ணி வச்சுக்கிறேன், வந்தனே சும்மா ஆயிட்டேன். நான் அக்கா, தங்கச்சி, மாமா, இப்போ சுற்றி அத்தைக்காரிங்களுக்காக கையை போட்டு மறைச்சிக்கிறது. ஜெட்டி போடலனாக்கா அத்தைக்காரிங்க வந்து கச்சிருண்டா காக்கா காத்து போட்டுருவேன். நமக்கு அது ஒரு பயம். காக்கா பார்த்தா பயம்.
பச்சை பார்த்து பயம் இல்லை, ஏன்னா காக்கா தானா வந்து குச்சின்னு போயிட்டு என்ன பண்றது. இந்த ஊர்ல அது மாதிரி ஒரு சம்பவமே இல்லை. ஏன்னா பணியில் இருக்கிறானுங்க ட்ரெஸ் போடாம வெளியே வர முடியாது. நம்ம ஊர்ல ட்ரெஸ் போட்டா பெரிய பிரச்சனை, புழுக்கத்துல சாவும். இப்ப நான் பல பெண்களை கூட அம்மா கூட தொடர்பு இருந்தேன். எங்க அம்மாவும் பொம்பளை பிறந்தா மட்டும் பொம்பளை கூட தொடர்பு இல்லைன்னா அவனும் எங்க தான் வந்துக்கிறா. நான் பெண் சார்ந்தே தான் வாழ்ந்துனுக்கிறேன். என் வாழ்க்கை யாரை கூட தான் இருக்குது, பெண்ணை கூட தான் இருக்குது. அது வெறும் காமம் மட்டுமே இல்லை. எல்லாம் முடிஞ்சிட்டு சும்மா சரி தனியாவே செத்துலாண்டானா அப்படியே முடியுதானா, முடியவே இல்லை. ஆசை வந்து என்னை ஆட்டி வைத்த பாவம்ல யாரை பார்த்தாலும் திரும்பி பார்க்க சொல்லுது. எனக்கு எல்லாருக்கும் அது சாத்தியம் கிடையாது. என்னால் பார்க்காம இருக்க முடியல. கொஞ்சம் பார்த்துட்டு தான் விட்டுறது. நல்லா இருக்குது, நல்லா இல்லை, கடவுள் இப்படி வச்சுக்கிறாரு, சதியோடு இருக்கிறாரு, சதியோடு இல்லை, அப்படி தானே. ஒருத்தன் டைரக்டர் ஒன்று சொன்னான், அந்த பொம்பளை எல்லாம் சூத்தாகுது, அவளெல்லாம் நாங்கள் நடிக்க வச்சு பெரிய ஆக்கணும்னா ஒருத்தன். யாருக்கெல்லாம் நீங்கள் யோசிச்சு பார்த்து சொல்லிக்க. பெண்களோட தொடர்பு இல்லாமல் ஒரு மனுஷன் என்ன பண்ண முடியாது, வாழவே முடியாது. அசிங்கப்படுத்துறதுக்கான உத்தி இது. ஒரு மனுஷனை இப்போ என்ன அசிங்கப்படுத்தணும், இவர் வந்து பெண்களை கூட தொடர்பில் இருக்கிறாரு அப்படின்னா என்ன பண்ணுவார், அதெல்லாம் அசிங்கப்படுத்துகிற மாதிரி இல்லை. நான் காலத்துக்கும் பெண்களை கூட தொடர்பில் இருக்கிறானுங்கிறேன் நான். எப்படிங்களா, சுடுகாட்டில் வெட்டி யார் இருக்கிறாரு, வெட்டி ஆள் இல்லை. தப்பு எங்கே, அங்கே அப்பாயின்மெண்ட் லேடிஸை போடல, அதனால் என்ன பண்ண வேண்டியதில்லை புதைக்கிறதுக்கு. அங்கே அப்பாயின்மெண்ட் லேடி போட்டால் என்ன ஆகும். இப்போ நான் இந்த அமெரிக்காவுக்கு வந்துட்டோம், இங்கே அந்த பர்னிங்கில் வேலை செய்கிறவங்க லேடியாக இருந்தால் கடைசி தொடர்பு யார் கூட தான் இருக்கும், பெண் கூட தான் இருந்துக்க முடியும். இவனுக்கு சுடுகாட்டுக்கு பொம்பளை சேர்க்க மாட்டேன்ட்டானுங்க. இல்லைன்னா என்ன பண்ணியிருந்திருப்பா, அவளும் வந்து சுடுகாட்டுக்கு பொம்பளை சேர்க்காம பாட்டை வரை இட்டானுங்க, வீடு வரை உறவு வீதி வரை மனைவின்ட்டு. அவள் விட்டா சுடுகாடு வரைக்கும் வரமாட்டாளா, வருவாளா வரமாட்டாளா. இப்போ இவங்கள பாட்டி எழுதி ஏமாத்தினா இது பழைய கதை தான், வாலி தானே ஆஞ்சு சேர்க்குறன்ற மாதிரி தான் கதை. டாய் விட்ட எங்கே வரலாம் அவ, இவங்களா பாட்டி எழுதி இவங்களாவே ரூல்ஸை போட்டு பொம்பளைன்னா எங்கே நிற்கணுன்ட்டானுங்க. ஏன் சுடுகாடு வரைக்கும் வந்தா ஆவாதா, பணத்தை பொம்பளை தூக்கணும் போக முடியாதா. நான் ஒரு ரூல்ஸே போடலான்னுக்கிறேன். இப்போ இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்டதுனால என்னை செத்த எந்த ஆம்பளையும் தூக்கக்கூடாது. சமாதி சரிச்சா என்ன தான் பண்ணா, பொம்பளை தான் தூக்கணும் பாக்கியார். ஏன்னா பல பெண்களோட தொடர்பு இருந்தவன் எப்படி போனா, பெண்களை கூட தான் போனோம். அதே மாதிரி சத்சங்கம் நடத்தும் போது இனிமேப்பட்டு என்ன தான் பண்ணேன் நானே. இந்த பக்கம் ஒரு பொம்பளை, இந்த பக்கம் பொம்பளை உட்காரணும், அப்படி சாஞ்சி தான் பேசணும். ஏன் நீ எதை பலகீனம்னு சொல்றியோ அதை என்ன ஆக்க முடியும் என்னால, உங்களுக்கு சொன்னது தான். இப்போ பயந்து ஐயோ பல பெண்களோட தொடர்புகிறாங்க. பல பெண்களோட தொடர்பு கொள்றவங்க எப்பேற்பட்ட ஆம்பளையா இருப்பான், வீராதி வீரனா தான் இருக்க முடியும். அப்படிதானே சராசரி மனுஷனால பல பெண்களோட தொடர்புல இருக்க முடியும். எப்பா எனக்கு விடுதலை கிடைச்சிச்சு இந்த கேள்வினால. என்னன்ட்டு இப்போ எல்லாரும் உஷாராயிடுவாங்க. இருந்தாலும் பல பெண்களோட தொடர்பு இருப்பான், நம்ம வீட்டுக்கு கூடு கிடையாது, நம்ம பொண்ணோட தொடர்பு விஷயம் என்ன பண்ணுறது. அப்புறமா ஃபோன் பண்ணிட்டு வந்த மாதிரி தான். நீங்கள் அழைக்கும் நபர் என்ன பண்ணுகிறாரு, வேற ஒரு பொம்பளை கூட இல்லடா, வீட்டில் இருக்கிற பொம்பளை கூட தொடர்புல இருக்கிறாரு. பைத்தியக்காரனே, தொடர்பு இருக்குதுன்னா காமத்தோடு மட்டும்தான் தொடர்பு இருக்க முடியுமா. சாப்பாடு கொடுக்க மாட்டாளா, துணி குடிக்க மாட்டாளா, டவுல் கொடுக்க மாட்டாளா, சோறு போட மாட்டாளா, சாப்பிட்டியான்னு கேட்க மாட்டாளா, தூங்குனியான்னு கேட்க மாட்டாளா. இவ்வளோ இருக்கும் தானே. இவங்களுக்கு அந்த தொடை எடுக்க மட்டுமே பெரிய விஷயமா தெரிஞ்சுக்குது இவங்களுக்கு. அது மட்டும்தான் வாழ்க்கைன்னே நினச்சினுங்கிறானுங்க. தொடர்புன்னா அங்கே தானே தொடர்பு கொள்ள முடியும். கையில் தொடர்பு கொள்ள முடியாதா, கண்ணில் தொடர்பு கொள்ள முடியாதா, காதில் தொடர்பு கொள்ள முடியாதா. அந்த பாட்டு நல்லா இருக்குதே, ஒரு பாடகி பாடுகிறா இல்லை கேட்டா, இப்போ அவளை கூட நான் தொடர்பில் இல்லையா, காதோடு தான் நான் பேசுவேன் அப்படியே உள்ள இன்னும் ஆகுதே. இப்போ எத்தனை பேர் அந்த பொம்பளையோட தொடர்பு இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க. அந்த பாட்டு எத்தனை பேர் ரசிச்சிருப்பான், அவங்களாம் தொடர்பு இல்லையா. அப்போ ஒரு பொம்பளை பல ஆனா கூட ஒரு ஆம்பளை பல பொம்பளை கூட தொடர்புல தான் இருந்துருந்தாங்கிறோம். அவுத்து போட்டு பண்றது தான் தொடர்புன்னு நினைச்சிருந்தா யார் தப்பு. இது தொடர்புல இல்லாமல் இருக்க முடியும். அன்னி பேஷண்ட் அம்மையாரு ஆண்களோட தொடர்புல இல்லைன்னு சொல்ல முடியுமா. தொடை எடுக்கலவனா வேலை செய்யாமல் இருந்திருப்பாங்க, அவ்வளோதானே தவிர மற்றபடி என்ன இல்லை. அவங்கள மதிக்காத ஆண் இருப்பானா, கொண்டாடாத ஆண் இருப்பானா, சொல்லாத ஆண் இருப்பானா. எச்ச துப்புனாங்க, இது எனக்கு
ஏழைங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கு என்னன்னு கேட்டுக்கிறான். துப்புனதை வச்சே தொடச்சிக்கணும். ஒரு பொம்பளை மதிக்காமல் இருக்க முடியுமா? மதிச்சா உடனே வேறு மாதிரியான தொடர்பாகுது. அப்போ தொடர்பு எப்படி இருக்குதுன்றது யாரை பொறுத்து இருக்குது? சம்மந்தப்பட்ட 2 பேரை பற்றின விஷயத்தை நீங்கள் ஏன் தலையிடுறீங்கன்னே தெரில. இந்த மனிதர்களுக்கு ஏன் அந்த மாதிரின்னே தெரில. உனக்கு சந்தோஷமாக தான் பிடிக்கிறது கிடையாது. நீ அவன் இருக்கிறவன் 10 சந்தோஷமாக இருக்கிறான். உனக்கு தான் இல்லையே, கம்முன்னு இருக்க வேண்டியது தானே. எருப்பு வாங்குறது இந்த கதை ஒன்று சொல்லுவானுங்க. அந்த நாய் அதை பண்ணுக்குது, இந்த நாய் ஏன் எருப்பு வாங்கினுக்குதுன்னுவாங்க. சரி, வேலை செய்கிற நாய் என்ன பண்ணுக்குது? வேலை செஞ்சுக்குது. வேலை இல்லாத நாய் என்ன பண்ணுக்குதா? அதுக்கு வேலை செஞ்சுதான் இதுக்கே எருப்பு வாங்குது. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பழமொழி புரியலனாலும் தப்பு கிடையாது. அப்போ பல பெண்களோட எல்லாம் தொடர்பில் தான் என்ன பண்ண முடியாது, இல்லாமலாம் இருக்க முடியாது. இது குற்றச்சாட்டாக நீங்கள் நினச்சா அது உங்கள் பிரச்சனை. நான் வரமாக்கிக்கிறேன். நான் குடிப்பேன், அதுக்கு தான் செஞ்சுக்கிறாங்க சாராயம் எல்லாம். நான் சந்தோஷமாக இருப்பேன். அம்மா கூட உறவாடுவேன், அக்கா தங்கச்சிகளை கூட வருவானா, அம்மா கூட எப்படி வருவாடும், அக்கா தங்கச்சி என் பொண்ணை கூட எப்படி வருவானோ, இல்லை காதலியை கூட வருவானோ, மச்சிஞ்சி கூட எப்படி வருவானோ எனக்கு சொல்லி கொடுத்துக்கிறாங்க. அதனால் என்ன பண்ணாமல் இருக்க முடியாது என்னால். ஒரு பாட்டு நல்லா இருக்குது. ஒரு நாள் இரவில் தனிமையில் இருந்தேன் தீரு. அந்த திருட நாயா இருக்கக்கூடாது நினைக்க மாட்டேன்னா என்ன? அப்படிதானே? ஒரு ஓடக்காரன், ஒரு ஓடம், ஒரு நிலவு, இதெல்லாம் என்கிட்ட இருக்குது, உங்களில் யாருக்கு இருக்குது இதெல்லாம் அனுபவிக்குதுன்னு கேட்டால் நானா, அது நான் தானா அப்படின்னு கேட்போமா? கேட்க மாட்டோமா? என்ன பிரச்சனை? படம் எதுக்கு வச்சுக்கிறானுங்க? அப்படிதானே? ஒருத்தர் சின்னதாக ஜெட்டி போட்டு டான்ஸே ஆடினாங்க. இவங்களாம் தொடர்பு இல்லாதவங்களா? யாருன்னா வீட்டில் டிவி போட்டு என்ன பார்த்துக்கிறீங்க? தொடர்பு இல்லாமல் பார்க்குறீங்க. அப்போ சொம்மனா இன்னொருத்தர் மேலே குற்றச்சாட்டு, பிடிக்கல வாழ்கிறது. இன்னொருத்தர் மகிழ்ச்சியாக இருந்தா, சந்தோஷமாக இருந்தால் பிடி இருந்தாலும் எல்லாத்தையும் சாதாரணமாகிட்டேன்னா சாதாரணமானது தானே. வாழ்க்கை ரொம்ப சாதாரணமாக இருந்தால் அல்ப விளையாட்டு வாழ்க்கை. நீங்கள் அதை சீரியஸ் ஆகிட்டீங்க, ஏமாந்து போகிறீங்க. சந்தோஷமாக இருக்கிறது தான் டார்கெட். மகிழ்ச்சியாக இருங்க. பார்த்து எங்களோட உஷாராக இருங்க. பல பெண்களோட தொடர்பு இருக்கிறன்னொன்னே நீங்கள் என்ன ஆமாம் தொடர்பு வேறு எங்கன்னா கனெக்ஷன் ஆகிட்டு போகுது, எங்கன்னா வந்து விளக்க சொல்லிட்டு போகிறான்ட்டு உஷாராக இருங்க. நல்ல பதில் தானே? உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்றேன். ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்ல போட்டு வச்சு, ஹாப்பி லைஃப் கோர்ஸ். நீங்க மெம்பர் ஆனீங்கன்னா ஆனந்த வாழ்வு கோர்ஸ் நேரடியா நீங்க யூடியூப்ல பார்க்கலாம். ஃபேமிலியா டிவில போட்டு என்ன பண்ணலாம், எல்லாரும் ஃபேமிலியா போட்டு பார்க்கலாம். ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, 5 பேர் 6 பேர் என்ன பண்ணலாம், நீங்க அதை பார்க்கலாம். வாய்ப்பு பயன்படுத்திக்கப்பா. இறைவை உணர்வோம், இன்பங்கள் கிடைப்போம். குருசில யோகிய நாடு உன்னை நீ கொண்டாடு, கொண்டாட்டம் உனது பிறப்புரிமை. மனம் மறப்போம், மனிதம் வளர்ப்போம். நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு, என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.